السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்புக்குரிய மாதங்கள். இந்த 4 மாதங்களில் 3 மாதம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். அதாவது துல்காஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். அதே போன்று 4வது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக திக்ருகளில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவுடைய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்கின்ற பொழுது
யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டாலே நம்முடைய துஆக்கள் கபூலாகும். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இவ்வாறு கேட்டார்கள். ஒரு சஹாபி அதாவது தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை. தான் விவசாயம் செய்யக்கூடிய அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் தேவை. அந்த சஹாபி 2 ரகாத் தொழுதார்கள். தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அந்த சஹாபியினுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு நம்முடைய துஆக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த துஆவிலே வரக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றதே, யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த வார்த்தை இந்த துஆவிலே இடம்பெறுகின்றது. இந்த வார்த்தைகளுக்கு இமாம்கள் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வார்த்தையை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருவதாக இமாம்கள் இந்த வார்த்தைக்கு இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அதாவது 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மா உல் ஹுஸ்னா என்று நாம் அழைக்கின்றோம். இதனை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்கள் அவனுடைய தன்மைகளை கூறக்கூடிய சிஃபத்துக்களை கூறக்கூடிய அந்த திருநாமங்களை உள்ளடக்கியதாகவும் இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய துஆ. இந்த துஆவை நாம் ஓதுவோம். இன்று அதாவது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த அல் ஹன்னானு அல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ள் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹும்ம இன்னி أسألك بأن لك الحمد لا إله إلا أنت الحنان المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. يا الله, உனக்கே புகழ் அனைத்தும் உரியது என்பதை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். வணங்கப்படுபவன் உன்னை அல்லாது வேறு யாரும் இல்லை. அருளாளன், அளவில்லாத நன்மைகளை வழங்குபவன், வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன், கண்ணியம் மற்றும் சங்கை உடையவன், என்றென்றும் உயிருள்ளவன், நிலையானவன் என்ற பொருள்படக்கூடிய இந்த துஆவை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1495வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.